நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா, people have so many assumptions about UPSC preparation that UPSC படிக்கிறவங்க எல்லாருமே வந்து 24/7 புக்ஸோட தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு they don't have a celebrate any festival அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது. என்ன மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டேலாம் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் சிலப்போ பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து குக்கிங். சண்டே மட்டும் தான் சமைக்கணும்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எல்லா மாட்டுப்பொங்கலுக்கும் வந்து எல்லா நான்வெஜ்ஜும் எடுத்து சாமிக்கு வந்து படையல் போடுவாங்க. கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ எங்கள் அம்மா வந்து இந்த வருஷம் என்கிட்ட இல்லாதனால ஷி கால் மீ அண்ட் அதை ஏதாவது ஒரு நான்வெஜ் வாங்கி செஞ்சு சாமிக்கு வை பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே பாட்டி வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் போய் சமைக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஆனியன், டொமேட்டோ அண்ட் சிக்கன் எல்லாமே ரெடியாக இருக்குது. போய் சமைச்சிடலாம். அண்ட் இதுதான் எங்களோட புது கிச்சன். அந்த கிச்சன் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும். இந்த கிச்சனில் வந்து இவ்வளோ பெரிய விண்டோ இருக்கிறதுனால எப்போதுமே வெளிச்சமாகவே இருக்குது. லைட்டே போட தேவையில்லை, அந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. இப்போ போயிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். வெஜிடபிள்ஸ் வதக்கி போய் எங்கள் வீட்டில் வந்து வெஜிடேரியனோட நார்மலாக நான்வெஜ் நல்லா சமைப்பேன். எங்கள் அம்மா விட நான் நல்லா சமைப்பேன் நான்வெஜ். அதனால எங்கள் அம்மா வந்து எஸ்பெஷலி சிக்கன் நான் நல்லா சமைப்பேன். அம்மா வந்து எப்போ வேணாலும் சிக்கன் எடுத்து வந்தாங்கன்னா நீ சமைச்சு தரியா அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த அளவுக்கு நான் நல்லா சமைப்பேன் சிக்கன். அண்ட் குக்கிங் இஸ் ஒன் ஆஃப் மை ஹாபி. யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் கூட வந்து என்ன ஹாபின்னு கேட்டப்போ குக்கிங்னு சொன்னப்போ வந்து சில ஐட்டம்ஸ் நேம்லாம் சொல்லி அதோட ரெசிபி கூட சொல்லுவாங்களாம். ஸோ உங்களோட ஹாபி சூஸ் பண்ணுறப்போ அதை பற்றி நல்லா கற்றுட்டு அந்த ஹாபியாக போடுங்க. தக்காளி போட்டாச்சு, நல்லா வந்து வதக்கணும். சிக்கன் ரெசிபிஸ் வந்து இப்போலாம் எங்கும் சிக்கன் எதுவும் சிக்கன் மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் ரெசிபி என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. சிக்கன்னாலே பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தா எனக்கே சிரிப்பாக தான் இருக்கும். எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு பார்த்தா அதுக்குள்ளே இவ்வளோ ஆணவம் உனக்கு பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு யாரும் திட்டாதீங்க. இதில் வந்து எக்கு வந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து ரைஸ் இருக்கு. இந்த எக்கு எடுத்ததுக்கப்புறமா அந்த ரைஸை வச்சு செய்யலாம். இல்லை எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, அப்புறமா வந்து ட்ரை ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி எல்லா நான்வெஜ்ஜும் வாங்கி சமைப்பாங்க. நான் மட்டும் இருக்கிறதுனால இன்னைக்கு சிக்கனோட முடிச்சிடுறோம். நானும் பாட்டி மட்டும் இருக்கிறதுனால. இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனுக்கு மசாலாலாம் சேர்க்கணும். மிளகாய்த்தூள், எங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1:2:3 இந்த ரேஷியோவில் தான் வந்து எப்போதுமே நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கணும். இந்த மசாலோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா சிக்கன் போட்டு வதக்கணும். சிக்கன் வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுக்கிறத போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. இப்போது ஹீரோ ஆஃப் தி டிஷ் சிக்கன் ஆட் பண்ண போறோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது பாயில் ஆனால் ரெடி ஆகிடும். இந்த கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எப்போதும் வந்து யூபிஎஸ்சி படிக்கும்போது புக்கும் கையுமா டென்ஷனோட இருக்காதீங்க. டோன்ட் ப்ரெஷரைஸ் யுவர் செல்ஃப். எப்பயாவது உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக இருங்க. லைக் மீ.
கொஞ்சமாக சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர். சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான்.